வெல்கம் டு சாந்தாஸ் கேக்ஸ். இன்றைக்கி வந்து நாங்கள் பொங்கல் பானை கேக் செய்ய போகிறோம். ஸோ பொங்கல் பானை செய்கிறதுக்கு நான் வந்து 2 சாக்லேட் கேக் செய்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து வெஜிடேரியன் சாக்லேட் கேக், முட்டை போடாதது. ஸோ இந்த மோல்ட்ஸ் வந்து டால் கேக் செய்ய உபயோகப்படுத்துகிற மோல்ட்ஸ். இது பாருங்கள், ஸோ இப்படி இருக்கும். ஸோ இது 3 சைஸில் இருக்குது. நான் வந்து இந்த 2 மோல்ட்ஸில் தான் இந்த கேக் வந்து நான் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 6 1/4 இன்ச்சஸ், இது வந்து கிட்டத்தட்ட 5 1/4 இன்ச்சஸ். ஸோ இந்த பெரிய மோல்டை விட இந்த சின்ன மோல்டு வந்து 1 இன்ச் தான் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த கேக் வந்து எப்படி செய்கிறேன்னு நாங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கேக் வந்து நாங்கள் வெட்டி ஒரு ஷேப் பண்ணி எடுத்து தான் செய்யணும் பகுதி. ஸோ இதுதான் அடிப்பகுதி, இது வந்து மேல் பகுதி. ஸோ இந்த போர்ஷன் எங்களுக்கு இங்கே தேவைப்படாது. ஸோ அதனால் இதை வந்து அப்படியே வெட்டி எடுத்துடலாம். ஸோ இதை வந்து இதுக்கு மேலே நாங்கள் வைக்கணும். ஸோ இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு இங்கே என்ன பண்ணணும்னா, இங்கேயும் கொஞ்சம் நாங்கள் வைக்கணும். பாருங்கள், இது வந்து இப்படி அழகாக இந்த ஷேப் பாருங்கள், இந்த பானை ஷேப் வந்து வர்ற மாதிரி நீங்கள் செய்து எடுக்கணும். கொஞ்சம் நீங்கள் இதை ட்ரிம் பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னம் இருந்ததை விட இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த ஷேப் நல்லா இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த க்ரம் கோட்டிங் கொடுத்து இந்த கேக்கை வந்து நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் நேரம்னா ஒரு அபவுட் 1 to 1.5 hours வச்சுருந்தேன். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் இப்போ ஹார்டாக இருக்குது. ஸோ அது ஹார்டாக இருக்கிறபடி அவங்களுக்கு வந்து கேக்கை கவர் பண்ணுறது, ஹேண்டிலிங் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சாக்லேட் ஃபாண்டன்ட். ஸோ இந்த சாக்லேட் ஃபாண்டன்ட் வந்து உங்களுக்கு சாக்லேட் கலர்லேயே ஃபாண்டன்ட் கடைகள் வேணும்னா கிடைக்கும். ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நான் என்ன செய்தேன்னா, ஃபாண்டன்ட்டில் வந்து கொக்கோ பவுடர் அண்ட் இந்த கலர், அதாவது வந்து இது ஒரு ஸ்கின் கலர். ஸோ இந்த 2 கலர்ஸையும், அதாவது கொக்கோ பவுடர் அண்ட் இந்த கலர் 2ஐயும் சேர்த்து நான் பிசைஞ்சேன். பிசைகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. ஸோ அதனால் நான் அதை உங்களுக்கு காட்டலை. பட் நல்ல ஒரு மண் பானையுடைய கலர் வந்து எங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு. பானையை வந்து மெதுவாக லிஃப்ட் பண்ணி மேட் மேலே வைக்க போகிறேன். பாருங்கள், சரியாக களிமண் மாதிரியே இருக்குது கலர். ஆக்சுவலாக இந்த பானை செய்கிறப்ப எனக்கு வந்து பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது. சின்ன வயசில் ஸ்ரீலங்காவில் மாத்தலையில் வீட்டில் இருக்கிறப்ப அம்மா வந்து பொங்கல் பானையில் பொங்கல் செய்த அந்த ஞாபகம் வருது. அது மட்டுமல்ல, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து குயவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. மண் பாத்திரங்கள் எல்லாம் செய்கிறது தான் அவங்களுடைய தொழில். ஸோ இது வந்து அவங்க செய்கிறது நான் நிறைய பார்த்துருக்கேன். இதை மெதுவாக லிஃப்ட் பண்ணி அப்படியே இது மேலே வச்சிடணும். முதல்ல வந்து பாருங்கள், இந்த மேல் பகுதியை தான் நீங்கள் சரியாக செய்தெடுக்கணும்.
எக்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி இதை வந்து நீங்கள் ஷேப் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து பொங்கல் பானை நல்லா காஞ்சிருக்கு. ஸோ வந்து நாங்கள் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது பிளெயினாக கூட நீங்கள் விடலாம், ஆனால் வந்து ஒரு டெக்கரேஷன் எல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கேக்குன்றப்போ வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு இப்போ. ஸோ இதில் வந்து நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ நாங்கள் எப்போவுமே பொங்கல் பானையில் வந்து 3 அந்த விபூதி குறி 3 நாங்கள் வைப்போம். வச்சு அதில் ஒரு சந்தனமும் வச்சு ஒரு குங்குமமும் நாங்கள் வைக்கிறது வழக்கம். ஸோ அதைத்தான் நான் முதல்ல பண்ண போகிறேன். அதை முதல்ல செய்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நாங்கள் ஒரு டிசைன் போடணும். அப்புறம் வந்து ஒரு மாவிலை வந்து இந்த இதில் வந்து அப்படியே சுற்றி வர அந்த வாயை சுற்றி வர மாவிலை கட்டணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா நாங்கள் செய்வோம். ஒயிட் ஃபாண்டன்ட் எடுத்துருக்கேன். நல்லா இது வந்து முதல்ல நீங்கள் பிசைஞ்சுக்கணும். இருக்கும் இது வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக போட்டால் போதும். 3 குறியும் வந்து ஒரே அளவாக இருக்கணும். ஸோ அதனால் நான் ஒரு ஃபுட் ரூலர் உபயோகப்படுத்துகிறேன். இதில் 3 பீசஸ் நாங்கள் வெட்டி எடுக்கணும். இது வந்து டைலோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பவுடர். இந்த டைலோஸுன்ற பவுடர் வந்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி வச்சிங்கன்னா அது ஒரு ப்ளூ மாதிரி அப்படி ஒட்டும். ஸோ அது கேக்ஸுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பவுடர். அது சின்ன கண்டெய்னர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை பானையில் ஒரு சைடில் இப்படி நீங்கள் பூசினீங்கன்னா போதும். ஸோ இதை வந்து நான் இப்போ இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணி விட போகிறேன். பாருங்கள், பாருங்கள். ஸோ இது மஞ்சள் ஐசிங், இது வந்து ரெட் ஐசிங். இதை வந்து கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பொட்டு மாதிரி. இங்கே நடுவில் வச்சிடலாம். பாருங்க, குங்குமம் நடுவில். பாருங்க, ரொம்ப அம்சமாக இருக்குது பொங்கல் பானை. ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒயிட் ஐசிங்கால் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி இப்படி கர்வ்ஸாக நீங்கள் இப்படி சுற்றி வர போட்டுக்கிட்டு போகணும். மேலேயும் கீழேயும் டாட்ஸ். கீழே போட்ட டிசைன் போலவே மேலேயும் ஒரு டிசைன் போட்டால் அழகாக இருக்கும். ஸோ இதே போல் இப்படி வளைச்சு வளைச்சு போடணும். ஸோ இதில் வந்து இங்கே மேலே கொஞ்சம் டாட்ஸ். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ மாவில் நாங்கள் வந்து மாவில் வந்து இதில் கட்டுவோம்ல யூஸ்வலாக பொங்கல் பானையில். ஸோ அதுக்கு வந்து இங்கே ஒரு சும்மா ஒரு கயிறு மாதிரி. ஸோ அதுக்கும் நீங்கள் அப்படியே டாட்ஸே வச்சுட்டு போகலாம்.
கயிறு கட்டி இருக்கிற மாதிரி அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இந்த மாவில் எப்படி செய்கிறேன்னு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஸோ இது பாருங்கள், க்ரீன் ஃபாண்டன்ட் எடுத்துருக்கேன். கொஞ்சம் தின்னாவே ரோல் பண்ணிக்கலாம், ஏன்னா இது எல்லாம் என்னப்படியாக. ஸோ யூஸ்வலாக வந்து நாங்கள் ஒரு 5 இலை, அப்படி இல்லைன்னா 7, அப்படி இல்லைன்னா 9 ஒத்தப்படை தான் இந்த மாவில் இப்போ கட்டுறது வழக்கம் இந்த பொங்கல் பானைக்கு. ஸோ பார்ப்போம் இதில் எவ்வளோ போடலாமோ அவ்வளோ நாங்கள் போடுவோம். இது ஒரு கட்டர் பாருங்கள், இது வந்து ஒரு லீஃப் கட்டர். இது வந்து லீஃபுக்கு மட்டும் இல்லை, அரளிப்பூ, அந்த அரளிப்பூ செய்கிறதுக்கும் இதே கட்டர் தான் நான் உபயோகப்படுத்துவேன். ஸோ அது செய்கிறப்ப நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து சும்மா ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாம். ஓகே பாருங்க, இது வச்சுட்டு இதில் வந்து நாங்கள் செய்ய வேண்டியது வந்து இனி பொங்கல். கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது. பூசணி பூ தான் எப்போவுமே அந்த மஞ்சள் பூ வந்து இந்த பொங்கல் பானையை சுற்றி வர வைப்பாங்க, கோலம் போட்டால் அதில் நடுவில் வைப்பாங்க. இப்போ வந்து இந்த பொங்கல் வந்து இப்போ பொங்கி அப்படியே வழிகிற மாதிரி அதுக்கு வந்து ஒயிட் ஐசிங் எடுத்திருக்கேன். அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய ரவுண்ட் நாசல், இது ஒரு பிளாஸ்டிக் நாசல், பெருசு ரவுண்ட் நாசல் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து க்ரீன் கலர் ஐசிங் எடுத்துருக்கேன், ஸ்டார் நாசல். ஸோ இப்படி நீங்கள் ஸ்டார் நாசல் இப்படி வச்சு வச்சு எடுக்க வேண்டியது தான், புல் மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ புல் மேலே இந்த பானை இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி நீங்கள் செய்யணும். பொங்கலோடு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, கரும்பு இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, பழங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் செய்கிறதா இருந்தால் உண்மையிலே டைமே இல்லை. அது இன்னொரு தடவைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். பட் இது வந்து முக்கியமாக இன்றைக்கி பொங்கல் இருந்தால் பொங்கல் பானைக்கு மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் இது செய்வேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து செய்து ஏற்கனவே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ. ஸோ அங்கங்கே கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வச்சு விட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லோரும் உங்கள் குடும்பத்தினரோட, ஃப்ரெண்ட்ஸோட, எல்லாரோடையும் சேர்ந்து பொங்கலை நல்ல சந்தோஷமாக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். காட் பிளஸ்.